ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் சமூக திறனாய்வாளர் சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். பாண்டிச்சேரி அரசியல் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு அரசியல்ல ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இதாயிடுச்சு. பாண்டிச்சேரியில் எப்படி என்ன காங்கிரஸ் இதெல்லாம் எந்த இஷ்யூ இல்லாம நீட்டா போய்கிட்டு இருக்குல்ல? ஆமா, ஆல்ரெடி அவங்க எல்லா கட்சியும் கூட்டணி நேதவையோட வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு எல்லாரும் ஃபைனல் டேட் வந்துட்டாங்க. அதிமுக, பாஜக, என்ஆர் காங்கிரஸ் இவங்க ஒரு அணியாக இருக்கிறாங்க. திமுக, காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்ட் இவங்க ஒரு அணியாக இருக்கிறாங்க. தாவேக தனியாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அணியாக இருக்கிறாங்க, தாவேக தனியாக இருக்காங்க. 30 தொகுதியில் அவர் முதல் 30 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டாரு. அப்புறம் 2 தொகுதி வந்து யாராவது ஒரு கட்சி புதுசாக ஒரு சின்ன கட்சி வந்துருக்கோம், அந்த கட்சிக்கு 2 தொகுதியை விட்டு கொடுத்து 28 தொகுதியிலையும் இவர் தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியில் போட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வேட்பாளர் அறிவிங்க. அதுக்குள்ளேயும் பாண்டிச்சேரியில் அவங்க வந்து போட்டாங்க. தமிழ்நாட்டோட பாண்டிச்சேரியில நல்ல வலுவா இருக்காங்க. அவங்க அப்படி வலுவா இருக்குன்னு சொன்னா வேற கட்சிக்கு கொடுக்குறாங்க புறப்பி. அப்படியா? கட்சிக்காரங்க யாரும் இல்லையா? பாஜகவினுடைய மாநில தலைவர் சுவாமிநாதன் அவர் ஒரு வேட்பாளர். யார்? பாஜக மாநில தலைவரா? பாண்டிச்சேரி பாஜக மாநில தலைவராக இருந்தவர் சாமிநாதன். அவர் வந்து தாவேக வேட்பாளர். அவர் வேட்பாளர். கட்சி பாஜக இருந்து விலகி பல வருஷம் ஆகுதுல? பல வருஷம், ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசம் கட்சி ஆரம்பிச்சு தாவேக ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி விலகி வந்து சேர்ந்தார். அது நியமன எம்எல்ஏவா இருந்தார். அதுக்கு பிறகு இந்த நாள் வரைக்கும் பாஜகவின் அமைச்சர் சாய் சரவணன் அவர் நேற்று காலையில் நேற்று மத்தியானம் கட்சி சேர்ந்த சாயங்காலம் வேட்பாளர். 24 மணி நேரம் கழிச்சுதாங்க சேர்ந்திருக்காரு. 24 மணி நேரத்துக்குள்ள 23 மணி நேரத்துக்குள்ள கட்சி மாறி வேட்பாளர் ஆயிட்டாரு. அசனா அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து காரைக்கால் எக்ஸ்எம்எல்ஏ வந்து அதிமுகவில் அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சேர்ந்தார். அவர் ஒரு கேண்டிடேட். அப்புறம் சுயேட்சையா இருந்து பாஜக ஆதரவாக இருந்த ஒரு எம்எல்ஏ, அவரும் பாஜக. அவர் பாஜக கூடிய பல முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆதரவாளர்கள் கட்சி நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமா 28 பேரை திறக்கி போட்டு வேட்பாளரை போட்டு வேட்பாளர் நைட்ல ரொம்ப நல்ல நேரம்லாம் பார்த்து ரிலீஸ் பண்ணிட்டு. பாண்டிச்சேரியில சினிமாவே பார்க்க மாட்டாங்களா யாரும்? விஜய் ரசிகர்லயே இல்லையா? இந்த கட்டமைப்பு தான் சொல்றேன். துப்பாக்கி படத்துக்கு கட் அவுட் வச்சவன், யூத் படத்துக்கு விசில் அடிச்சவன்லாம் காசு செலவுங்களா? அவங்க கட் அவுட் வைப்பேன் 1000-2000 செலவழிச்சு 2 கோடி ரூபாய் செலவழிப்பானா, 50 லட்சம் செலவழிப்பானா? சரி, தமிழ்நாட்டுக்கு 2 கோடி, பாண்டிச்சேரியில குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்ச ரூபாய் செலவிடணும்ல. இப்ப விஜய் ரசிகர் போஸ்ட் ஓட்டமும் இப்ப ஓட்டு போடுறது அதான் சொன்னாரு விஷயானந்து. யாரெல்லாம் போஸ்ட் ஓட்டினானோ, யாரெல்லாம் கட் அவுட் வச்சானோ அவனுக்கு தான் சீட்டு அப்படின்னு சொன்னாப்ல. கடைசியில பார்த்தா வேற கட்சியில சீட்டு. தலைவா, போஸ்ட் ஓட்டணும்னு அது நம்ம கட்சி போஸ்டா இல்ல பாஜக போஸ்டா சொல்லி ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாஜக ஆட்கள் கொத்தா தாவேக ஏன் வர்றாங்க அப்படின்னா, பாஜக அரசியலை பாஜக விட தாவேக சரியா செய்யணும். திராவிடத்தை ஒழிக்கணும், திமுக திராவிடத்துல அதிமுக ஒழிஞ்சிச்சுங்க. திமுக தான் நீங்க கண்ணை உறுத்துது. திமுகவை எதிர்க்கிற யாராவது இருந்தா பின்னாடி போறாங்க. இப்ப என்னன்னா வேற முகமூல உட்போட்டு வருவாங்க. நாம் தமிழர் இருந்து ஒரு முகமூல வருவாங்க, வேற ஒரு அமைப்புகள் வேக முகமூல வருவாங்க, ஊழல் ஒழிக்க போறன்னு ஒரு முகமூல வருவாங்க, திமுக எதிர்ப்புன்னு ஒரு முகமூல வருவாங்க, பல முகமூடிகள் வருவாங்க. அந்த ஒரு முகமூடியை வந்து ஓப்பனாவே போடுறாரு. விஜய் கட்சியில எல்லாருமே ஊழல் ஒழிப்பாளர் தானே. அதை வருச்சுன்னா செங்கோட்டையன் எல்லாம் ஊழலுக்கு எதிரானவர் தான். அதனால வழக்கு வாங்கி ஒரு ஊழலுக்கு எதிராக போராடியது மூலமா வழக்கு வாங்கினவர். ஊழலுக்கு எதிராக போராடி இல்லை. அவர் வந்து போக்குவரத்து அமைச்சரா இருக்கப்ப ஊழல் செஞ்சு வழக்கால் தண்டிக்கப்பட்டு 5 வருஷம் அவர் பதவியில் இல்லாம நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்ட மேல்முறையீடு பண்ணி வெளியே வர்றாரு. அப்ப அவர் வந்து சுத்தமான கை. பாச்சாத்தி சம்பவத்துல முக்கிய கை அப்படின்னு அன்னைக்கு தோழர் சண்முகம் கொண்டு சம்பந்தப்பட்டவங்களே பேசின வீடியோ எல்லாம் இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இது கூட விடுங்க. திராவிட கட்சியில ஊழல் முன்ன இருக்கும். தூய மதவாதத்தை பேசிய சாக்கா பயிற்சிகளுக்கு போன ஆட்கள்லாம் தான் கூட இருக்காங்க. டி நிர்மல்குமார் யாரு? அவரோட பாஜகவுல ஐடிவிங்க வச்சுதான் ஒரு கட்சி உருவாச்சு. ராகுல் காந்தியும் அவர் தங்கச்சியும் வேற மாதிரி. ஆமா, ஒரு தங்கச்சி பிள்ளை, தங்கச்சி பிள்ளை மகள் பிரியங்கா காந்தியுடைய அந்த மகளை ஆசையா அவர் அணைக்கிறாரு. அதை வந்து அப்பா போட்டு ஆபாசம் ஒரு பெண்ணுடன் இருக்க முடியாது. மகள் தங்கச்சி மகனா அவருக்கு மருமக தங்கச்சி மகனா அப்படி. அதாவது வன்மம். பாஜக ஐடிவிங்க வன்மத்தை பரப்புறதானா அதனுடைய தலைவராக இருந்தவர் அவர் இங்க வந்திருக்காரு. இல்ல, அவரோட ஐடியில இருந்தே அது பரவனதால இப்ப இடையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஆள் அங்க இருக்காரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் மாதிரி இருப்பாரு. அவர் சமயத்துல கூட பேசின வீடியோ எல்லாம் கூட வைரல் ஆச்சு. அவர் அங்க இருக்கிறாரு. இல்ல, அம்பேத்கருங்கிற பேரை உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? விஜய் வந்ததுக்கு அப்புறம் தானே பேசுறீங்க. அவரே தான் இல்லன்னா நீங்களும் அம்பேத்கரை பத்தி படிச்சதும் கிடையாது. நல்ல வேலை வந்தாருங்க அரசியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றாங்க. டிபேட் எல்லாம் போறப்ப பெண்கள் அதிகமா அரசியல் பேசுறாங்க தெரியுமா?
விஜய் வந்ததுனால. விஜய் தாங்க அரசியல் பத்தி வச்சிருக்காங்க. பெண்களுக்கு எவ்வளவு அரசியல் ஆர்வத்தை ஊண்டிருக்காரு பாருங்க. எது அவங்க கட்சி பெண்கள் பேசுறதா? அவங்க கட்சி பேர் எப்படி விஜயோட ஹஸ்பண்டோட எங்க விஜய் தான் பிடிக்கும். ஓ, அதுதான் அரசியலா? அதான் சொல்றாங்க அவங்க அரசியல். எங்க அப்பா சொல்றேன், 2 நாள் வீடியோ போயிட்டு இருக்கு. நான் வீட்டுக்கு போனேன், நியூஸ் 18 பாத்துட்டு இருந்தாரு எங்க அப்பா. என்னை பார்த்த உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாரு. லட்டி வச்சு குறைச்சுவேன். ஐயா, அது மட்டும் ஒண்ணுன்னு சொல்றான், சிறப்பா ஒண்ணு சொல்றான். SRல போய் எங்க அப்பா பேர் நீக்கிட்டு வந்து எப்படி ஒரு ஜெனரேஷன் வளர்ந்துருக்கு ஐயா. நைட்டு பூரா ஏன் ஒரு லேடி சொல்லுச்சே, மாமனார் மாமியார் ஆத்தா அப்ப எல்லாருக்கும் நச வச்சு கொடுத்து கொண்டுருவேன். ரோட்டு போனாலும் சா வச்சிருவாங்க, கொல்ல பண்ணிடுவேன் அவங்க எல்லாம். இப்படிப்பட்ட ஆள் தான் இங்க வந்து இப்படிப்பட்ட ஆட்கள் பாண்டிச்சேரியில குறைவா இருக்காங்க போல. அவங்க வேற மயக்கத்துல இருக்காங்க என்னன்னு தெரியல. சும்மா வேணாம்டா அவங்களோட சாவாதமே வேணாம். அது எப்பவுமே பாண்டிச்சேரியை பொறுத்தவரை தேசிய அரசியல் தான். அங்க காங்கிரஸ் அரசியல் தான் அங்க எடுபட்டுச்சு. காங்கிரஸுக்கு எப்படி போனாங்க, அங்க பாஜகவுக்கு ஃபார்ம்ல இதே கிடையாது. நாராயணசாமி அங்க ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. பாஜக வந்து பாதிச்சு என்ன இங்க ஒரு கவர்மெண்ட் ஓடுது, காங்கிரஸ் போர்டலா இருக்கு. நாராயணசாமி விட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த இடத்துல இவங்க போட மாட்டாங்க. இன்றிலிருந்து இந்த கம்பெனி பாஜக என்று அழைக்கப்படும். ஓ, முடிஞ்சு போச்சு. என்ஆர் காங்கிரஸ் இன்னொரு பாஜக மாதிரி தானே இப்ப போச்சு. கடைசி என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் பண்ண சேட்டைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பாவத்தை அவர் காக்கா வச்சு அணிய அங்க இருந்து டெல்லியில இருந்து நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். நாராயணசாமிக்கு நீ கோயிலுக்கு போற அவனுக்கு இருக்கு, தேர்தல் முடிவிட்டு உனக்கு இருக்கு, இன்னும் வச்சிருக்காங்க பெண்டிங்ல. அடுத்த ஆபரேஷன் அவருக்கு தான். அந்த மாதிரி இருக்கு. இதுல இடையில இவரு ஊர்ல நாங்க ஒரு வேட்பாளர் போறோம், நான் உங்களை விஜய் தான், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவரு 30 பேர் அவங்க தேர்ந்தெடுக்க முடியல. அங்க பாஜக 4 பேரு, அதிமுக. தமிழ்நாட்டுல 234 என்னங்க பண்ணுவாங்க? அதனால வேட்பாளர் லிஸ்ட் ஒண்ணும் வரல. இன்னைக்கு வரைக்கும் தடுமாறுறாங்களே. குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபா அப்படி சொல்லுவாங்க. யாருமே கிடையாது, விஜய் இருக்கிறதா நினைச்சு நீங்களா ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அதை கூட செஞ்சாலும் செய்வாங்க, சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு 50-60 பேர் இருக்கிறாங்க. ரீல்ஸ் போடுற தம்பி, சைக்கிள் ஓட்டுற தம்பி, கொடை கொடுக்குற தம்பி, இந்த காலேஜ் ஓனர் அம்மா, இவங்க எல்லாம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிருவாங்க அந்த ரீல்ஸ்ல போட்டு. இல்ல, அவங்க வந்ததுக்கு நோக்கமே எம்எல்ஏ ஆனா அதிகமா ரீல்ஸ் போடலாம், தேசிய சட்டையோட ரீல்ஸ் போடலாம். அந்த போட்டுட்டு இருக்காங்கல்ல, நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு பொன்னிசா, அந்த மாதிரி எல்லாம் நிக்க வச்சிருவாங்க. ஏன்னா அவன் தான் விஜய் ரசிகரா இருப்பான். ஆமா, அதனால வந்து அவங்க பூரா வந்து போட்டிருக்காங்க போல. தமிழ்நாட்டுல ஒரு 50 தொகுதிக்கு கை காசப்பட்டு செலவு பண்ணி நிக்கிற கேண்டிடேட் இருப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 170-180 தொகுதிக்கு யாரை பத்தி அடிப்பீங்க? ஏன்னா அவன் இந்த ரசிகன் வந்திருப்பான், ஒரு அடிப்படை ஏதாவது வேலையை பார்த்து வாழ்க்கையை ஓடிருப்பான். அவனுக்கு 2 கோடி எக்வைட் பண்ணுவான். அப்போ கூட்டணி சரியா அமையல, ஜெயிக்க முடியாத கருத்து கணிப்புலாம் வேற அப்படி தலையில மாறி போச்சு. இவருடைய செயல்பாடுகள் அதை விட மாறி போச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியும். இதுல என்னென்ன பியூட்டி, அரசியல் களம் வந்து ஒண்ணு கரெக்டா 1 மாசம் இருக்கு. 1 மாசத்துக்குள்ள தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 1 மாசத்துக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, திமுக தலைமையிலான கூட்டணி எப்படி ஃபைனல் பண்றது, எத்தனை சீட் ஒதுக்குறது, யாராருக்கு என்ன தொகுதின்னு பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணியில முன்னமா பண்ணி அங்கேயும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. மற்ற கட்சிகள் தேர்தல் வேலைக்கு தயாரா எடுத்தாங்க. நம்ம உங்கள் விஜய் என்ன பண்ணாரு, சார்ட்டர் பிளேட் எடுத்து போய் வடகாப்பு போயிட்டாங்க. வாங்கடா நீங்களா, அதவங்க அரசியல் ஆகுது, எனக்கு இந்த டென்ஷன்லாம் வேண்டாம், நான் நேரம் வடகாப்புக்கு போறேன், 2 நாளைக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு. கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு ஒரு முறை போனாரு, ஜெகன்மோகன் ரெட்டி திருமணத்துக்கு ஒரு முறை போனாரு. அதாவது இந்த கட்சியோடைய முதல் மாநாடு நடத்தி விக்கிரவாண்டியில, அதுல சஜின் ஒரு மாவட்ட செயலர் இறந்து போறாப்புல, வர வழியில ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாப்புல. இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அது மாதிரி பல பேர் இறந்து போயிருக்காங்க. நான் எங்க போட்டுருக்காங்க, பல பேர் இறந்து போயிருக்காங்க. எந்த நிகழ்ச்சிக்கும் பண்ணல. சரி, ஒரு கட்சியோடைய அவருடைய கார்ல ஒருத்தவங்க இருந்தாங்க வரும்போது, என்னாச்சுன்னு இறங்கி அவருக்கு வந்து துக்க நிகழ்ச்சிக்கு போறதா பிடிக்கல, நல்ல நிகழ்ச்சியா போயிருக்கணும்ல. கட்சி நிர்வாகி எவ்வளவு கல்யாணம் வச்சுக்க மாட்டானா, நான் போயிருக்கியா, காது போயிருக்கியா, தாய்மாமன் சீர்னு சொல்றேன். தாய்மாமன் வந்து சீர்ல அண்டா கொடுக்கலாம். நீ தாய்மாமனா உங்க கட்சி நிர்வாகி வீட்டு எத்தனை வீட்டுக்கு போயிருக்கிற? நீ அவரை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். குறைச்சிடலாம் ஆட்டோமேட்டிக்கா. அவரே அந்த அவர் சொல்லுவாப்ல, என்னை பத்தி பேசுறதுக்கு ஒர்த்து கிடையாது, என்னை விட்டுருங்க, நானே வந்து வளகாப்பு கல்யாணம் போயிட்டு இருக்கேன், நீங்க என்னை அரசியல்வாதியை ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னோம்னா ஆல்மோஸ்ட் விஜயினுடைய அரசியல் முடிவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு கூட ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. அந்த கருத்து கணிப்புல அதிகபட்சமாக 9%, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல தாவேகாவுடைய ஓட் பேங்க் 9% மேல வராது, 9% மேல வராது. 1.5 லட்சம் பேர்ல அவங்க வந்து எடுத்துக்காங்க, கருத்து கணிப்பு எடுத்துக்காங்க. 9 லட்சம் பேருமே 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள அவங்கள்ட்ட 9% தான் இருக்கு அப்படிங்காங்க. சிட்டியில கொஞ்சம் அவங்க வந்து ஒரு 1% 1% முன்ன போவாங்க. சில இடங்கள்ல 4% 5% கூட இருக்குன்றாங்க சில ஏரியாக்கள்ல. இதுதான் அவங்களுடைய ஒரிஜினலான ஓட் பேங்க் ரியாலிட்டி. அப்ப ஆல்மோஸ்ட் ஒரு இந்த தாவேகாங்கிற ஒரு கனவு, அவங்க முதலமைச்சர் கனவு, அமைச்சர் கனவு,
எம்எல்ஏ கனவெல்லாம் கலைய போது என்னுடைய நம்ம ஆரம்பம் சொல்றோம், ஒரு தொகுதியில கூட தனிச்சு ஜெயிக்க முடியாது. நீங்க அவர் சொல்ற பெரம்பூர்ல நாங்க ஜெயிச்சிருவோம்ன்ற மாதிரி அவங்க ஒரு கனவு வந்துருக்கு. பெரம்பூர்ல ஜெயிக்க முடியாது. பெரம்பூருடைய நம்ம லிஸ்ட் எடுத்து பாக்குறப்ப பெரம்பூர்ல வந்து கம்யூனிஸ்டுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஆமா, பீம்ராவ்லாம் இல்ல சவுந்தரராஜன், மதுரவாயில சவுந்தரராஜன் தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் இருக்காரு. மக்கள் நல கூட்டணியில் இருக்க போய் தனியா கம்யூனிஸ்ட் போட்டி கூட வலுவான வாக்குகள் வாங்கிருக்காங்க. ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து வலுவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மக்கள் நீதி மையம் சரியான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்படி உள்ள ஒரு பகுதி இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ வாக்குகள் கொஞ்சம் இருக்கு, அதை நம்பி எல்லாரும் நமக்கு போட்டுருவாங்க. எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரம்பூர்ல ரயில்வே எம்ப்ளாயிஸ் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் போட்டுருவாங்கன்னு நினைச்சு இவங்க போடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்வாகியா இருக்கிறவங்க எப்படி விஜய் கட்சிக்கு போட போறாங்க? ஓரளவு படிச்சு சமூக நிலவரம் தெரிஞ்சனால தானே அரசு அதிகாரியா இருக்கான். ஆமா, அவன் போட்டுருவாங்கிற ஒரு மாயையில போய் நிக்கிறாங்க. அங்கேயுமே வரக்கூடிய சேலஞ்ச் பண்றாங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம். கண்டிப்பாக இவரை போய் நாங்க ஓட்டு போட்டு எங்க போய் பார்ப்போம். அப்போ பைக்ல எடுத்து போட்டு இருக்காங்க பாக்குறப்ப. விஜய்க்கு நாங்க போறோம், பெரம்பூர் மக்கள் நாங்க போடுறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை யாரை போய் பார்ப்போம், அவரை எங்க பாக்குறது? அவர் என்னைக்கு ஒரு நாளைக்கு வருவாரு, இந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு தான் போட போறோன்றாங்க. இதுக்கடையில திவ்யா சத்யராஜ், ஜோயல் அவங்க எல்லாம் போட்டி போட போறாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அடிபட்டு, யார திமுக முடிவு பண்ணு தெரியல. ஜோயல் தூத்துக்குடியில ஜோயல் தான் நிக்கிறதாக பேச்சு அடிபட்டு அவரு அடிபடுது. அதான் சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜோயல் மதிமுகலயே தூத்துக்குடியில பயங்கரமா வேலை பார்த்தவருங்க. ஆமா, வேலை பார்த்தவர். நீங்க மாநில இளைஞரணி துணை செயலாளர் இருக்காரு, ஒரு ஆக்டிவான பிரச்சனை இருக்காரு. அவர் திமுக உடைய ஸ்டாலின் உதயநிதியுடைய ரொம்ப நெருக்கமான நம்பிக்கைக்குரிய நபரா இருக்காரு. அவர் தான் அங்க போட போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு தொகுதி கூட அவங்க ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமை தான் இருக்கு. 9% தான் அவங்க இன்னைக்கு வந்து கருத்து போறாங்க. திமுக கூட்டணி 180 தொகுதியில ஜெயிக்கும், அதிமுக 54 தொகுதியில ஜெயிக்கும், திமுக அதிமுகவும் 6% டிஃபரெண்ட்ன்றாங்க. நாம் தமிழர் 4% வச்சு 9% வந்துருக்காங்க. இதான் இன்னைக்கு உள்ள வந்த கருத்து கணிப்பு நீங்க வந்து ரிசல்ட் போடுறாங்க. அப்போ பாக்குறப்ப ஒரு தொகுதியில கூட அவங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறது ரெண்டாவது விஷயம் விடுங்க, கேண்டிடேட் போறதுக்கு ஒன்று தடுமாறுறாங்க. ஒன்னு கேண்டிடேட் எவ்வளவு பேர் போட போறாங்க, 230 கேண்டிடேட் போடணும். அதான் விஷயம், 230 கேண்டிடேட் போடணும். அவங்க போய் டாக்குமெண்ட் சரியா வாங்கி முதல்ல பார்க்கணும், அதை ஃபைல் பண்ணணும், ஒரு லீகல் டீம் இருக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் ஒரு மாசத்துக்குள்ள எப்படி செஞ்சு முடிச்சு கேண்டிடேட் தேர்ந்தெடுத்து தேர்தலை சந்திச்சு பிரச்சாரத்துக்கு போய் பூத் லெவல் போட்டு இதை நம்ம சொல்றோம். இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்னன்னா ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிசா, அவ்வளவுதான். இப்ப இந்த யூத் படத்தை பாட்டு போட்டு இருந்துச்சு ஆடிட்டு இருக்காங்க. ரீல்ஸை போட்டோமா, சிஎம் ஆனோமா, போயிட்டே இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி நாங்க வந்து நாமினேஷன் தாக்கல் பண்றோம், வந்து பிரச்சாரத்துக்கு போறோம். அது வெயில் காலம் வேற இருக்கு. விஜய் வெயில்னா வேற ஆகாது. ஐயோ, ஆமா, வெயில்னா வேற ஆகாது. அவர் என்ன நினைச்சுட்டாருன்னா, அரசியலுக்கு வந்து சினிமா மாதிரி நினைச்சிட்டாரு. எப்படின்னா சினிமாவில் ஒருத்தர் கதையை வச்சு எழுதுவார், வந்து நீங்க ஒருத்தர் மேக்கப் போட்டு விடுவார், ஒருத்தர் காஸ்டியூம் போட்டுருவார், அப்படியே கார்ல நம்ம கேரவன்ல இறங்குவார், ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு வருவார், எழுதி கொடுத்த டயலாக் அப்படி பேசிட்டு போவார். படம் 100 நாள் திருமணா கிரேப் ஜூஸ், இங்கிட்டு திருமணா பைனாப்பிள் ஜூஸ் ஓடிடும். படம் வந்து 100 நாள் ஓடிடும். அரசியல் அப்படித்தான். கேரவன்ல போறோம், மேடையில் இன்னொரு 10 நிமிஷம் பேசுறோம், யாராவது எழுதி கொடுக்குறாங்க, ஜெயிச்சிருவோம், முதலமைச்சர் ஆயிடுவோம். சிம்பிள். அப்படிதான் அவருடைய அரசியல் புரிதல். இதுக்குள்ளேயே முடிச்சுக்கொண்டு நினைச்சாரு. கடைசியில அவருடைய அரசியல் கேரியருமே இந்த தேர்தலோட முடிஞ்சு வரும் தான் தெரியுது. பார்ப்போம். 28 சீட்ல 15 சீட்டுக்கு மேல பாஜக கேண்டிடேட், பாஜக அதிமுக பழைய கேண்டிடேட். சென்னையில நிக்கவே ஆள் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நிக்கிறதுக்கே ஆள் இல்லை. என்னென்ன கூத்து அடிக்க போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்க. விஜய்க்கு எதிராக திவ்யா சத்யராஜ் நின்னாலே அது கெத்து தான் என்னை கேட்டா. இல்ல, அது கெத்துன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு சாதாரண நாள் நிப்பாட்டி வீழ்த்து. அதான் இவங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்கு, சத்யராஜ் மகன்கிற ஒரு ஃபேம் இருக்கு. சாதாரண எளிய தொடர் எப்படி சுகவனத்தை வச்சு ஜெயலலிதா காலி பண்ணார கலைஞர் மாதிரி ஒரு சாதாரண அந்த அளவுக்கு ஜெயலலிதா அளவுக்கு வந்து பில்டப் பண்ண வேண்டாம் அவசியம் இல்லை. இவருக்கு ஒரு சினிமா வெளிச்சம் இருக்குல்ல, சினிமா வெளிச்சம் இருக்கு, சினிமா ஒரு ஊடகம் காட்டக்கூடிய விஷயம் இருக்கு. அதெல்லாம் உடைச்சிட்டு ஒரு சாதாரண எளிய தொண்டனை ஒருத்தர் நிப்பாட்டி காலி பண்றதுதான் சரியான வழியா இருக்கும். அங்க இருக்க பெரம்பூர் தொகுதி ரிசல்ட்டுமே வரக்கூடிய தகவல்லாம் அவருக்கு சாதகமா இல்லைங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பேசதான் போறோம்.